இதான் சொல்றாரு. ஆதியாகமம் 6:9 வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கவனிங்க, இந்த உத்தமன் சன்மார்க்கன்னா என்ன அப்படின்னா, கவனிங்க, இப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் ஒருவரை தவிர நல்லவர். நம்மளுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, ஓ இவரு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு ஆளாட்டம் இருக்குது அப்படி எடுத்துறாங்க. இது அதை சொல்ல வரல. ஏன்னா மனிதன் கடவுளுக்கு ஈவனா இருக்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். இது அந்த மொழிபெயர்ப்புல சொல்ல வரல. அதனாலதான் வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னா என்ன? வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே. இவன் மேல ஏதாவது குறை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதை சொல்ல வருது வேதம், அப்படி சொல்ல வருது. ஏன்னா எல்லாரும் கெட்டவங்களா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட ஒருத்தனுக்கு நன்மை பண்ணணுன்ற மனுஷனே இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த இடத்தில் அவங்கள காட்டிலும் ஒரு குற்றம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மனிதனாய் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத வேதம் சொல்ல வருகிறது. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டான் என்ன அப்படிங்கிறத போன வாரமே காமிச்சேன் இல்லையா? தேவனுடைய விருப்பம் தான் இவனுடைய விருப்பம். தேவன் சத்தம் வர வரையிலும் இவன் நடக்கிறது இல்லை, இவன் எதையும் செய்யறது கிடையாது. அதான் தேவனோடு வாழ்றது, தேவ சத்தத்தை கேட்டு வாழ்வது, தேவனுடைய சித்தத்துக்காகவே வாழ்வதுக்கு பேர் தான் என்னது? சஞ்சரிக்கிறது என்பதை நான் காண்பித்தேன். அடுத்த காரியங்களை வாசிப்போம். ஆமோஸ் பாருங்க, ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த சஞ்சரிப்பது என்றால் என்ன அப்படி நம்மளுக்கு புரியலன்னா அவர் கொஞ்சம் டீப்பா சொல்றாரு. ஆமோஸ் எடுங்க. ஆமோஸ் 3 போன வாரமே காமிச்சேன். ஆமோஸ் 3, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இது ஷார்ட்டா இருக்கு, ஆனா இதுல நிறைய விஷயம் இருக்கிறது. கவனிங்க, அது சொல்றாரு. அப்ப ஆண்டவரோடு இவனுடைய மனம் பொருந்தாவிட்டால் அவர் நினைக்கிற காரியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இரண்டாவது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன் பிறகு இவனுடைய செயல்பாடு இருக்கும்போதுதான் அவருடைய செயல்பாடும் இவனுடைய செயல்பாடும் ஒன்றாய் இருக்கும். அதனாலதான் ஆமோஸ் இங்கு தெளிவா சொல்றாரு, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து. இது பெரிய பயணம், நீண்ட பயணம். எப்படி ஒரு கணவன் மனைவி மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணங்களுக்காக தான் அவங்கள 2 பேரும் ஒன்னா இணைக்கிறாங்க. இது பிசினஸ் பார்ட்னர் கிடையாது, இது லைஃப் பார்ட்னர் இல்லையா? அதுபோல தேவனோடு இணைவது என்பது ஏதோ நம்ம வாழ்றது மட்டும், நம்ம குடும்பம் வாழ்றது இல்லை, இந்த உலகத்தையே வாழ வைப்பதற்காகவே நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறான். தேவனோடு அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய நடைமுறைகள் இதெல்லாம் தேவனுக்கு ஒருமித்து அவன் அதுக்குள்ள உட்படுத்தி கொள்கிறான். அதை தான் இங்க ஆமோஸ்ல சொல்றாரு, நீங்க அப்படி ஒருமனப்பட்டால் ஒழியதான் ஒருமித்து நடந்து போவார்களோ அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது.